ஹாய் எவ்ரிவன். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் ஃபார் பப்ளிக் எக்ஸாம் 2024. பப்ளிக் எக்ஸாம் கிட்ட வந்துக்கிட்டே இருக்குது. நம்ம வாழ்க்கை பயணம் வந்து அப்படி போயிட்டுருக்குது. பப்ளிக் எக்ஸாம் இப்படி வந்துக்கிட்டு இருக்குது, ஆனால் நம்ம இப்படி போயிட்டுருக்கிறோம். என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சிருக்கும். நம்ம இன்னுமே படிக்க ஸ்டார்ட் பண்ணாமல் ஒரு சிலர் இருக்கும். அதுக்கும் நான் எல்லாத்துக்குமே தான் சொல்கிறேன். 10th 11th 12th எல்லா கிளாஸையும் தான் சொல்கிறேன். நம்ம இன்னுமே படிக்க ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்கோம். ஆனால் இன்றைக்கி 8ஆம் தேதி ஆயிடுச்சு. நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் எக்ஸாமு, தமிழ் எக்ஸாமுக்கு படிக்கிறது எல்லாமே கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா தோராயமாக வந்து பார்த்திங்கன்னா 19, 21 அதில் ஒரு 6 நாள் வச்சு 15 நாள் 14 நாள் இருக்குது. 14 days இருக்குது. இந்த கடைசி 14 days, இந்த 2 வாரம் உங்களுக்கு படிக்கிற டைம் இருக்குது. இந்த 2 வாரத்தில் ஏதாவது மிராக்கிள் நடக்குமா அப்படின்னு கேட்டால் அது உங்களால் மட்டும்தான் முடியும். ஸோ இப்போ என்னடா சொல்ல வர, இன்றைக்கி என்னடா கண்டென்ட் கொண்டு வர அப்படின்னா, யாரோ என்கிட்ட வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லியிருந்தாங்க. என்னென்னா, இவர் வந்து வியூஸுக்காகவும் இவரோட பாப்புலாரிட்டிக்காகவும் டெய்லி ஒரு வீடியோ போடுறாரு. இங்கே பாருங்கள், நான் பாப்புலாரிட்டிக்கு போடுறேன், வியூஸுக்கு போடுறேன், ரெவென்யூக்கு போடுறேன், ஒரு பக்கம் இருந்தாலும் இருக்கட்டும், நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கல, அப்படியே வச்சுக்கோங்க. ஆனால் ரியாலிட்டி ஃபேக்ட் என்ன அப்படின்னா, இப்போது நீங்கள் இப்போ வீட்டில் இந்த வீடியோ பார்த்துட்ருக்க டைமில் நீங்கள் இப்போது என்ன நினச்சிட்ருக்கீங்க? நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். நீங்கள் புக்கு எடுத்து கையில் எடுத்து படிச்சுக்கிட்டு இருக்கீங்களா, இல்லை வந்து வேறு ஏதாவது விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா, இல்லை வந்து நான் சொல்கிறது படிப்பை தவிர அதர் ஆக்டிவிட்டீஸ் பண்ணிகிட்ருக்கீங்களா அப்படின்னு உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நம்மளுடைய லேசினஸ் முதல் எதிரி ஒன்று. ரெண்டாவது, நமக்கு படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ரெண்டாவது, மூணாவது வந்து பார்த்திங்கன்னா, படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாதனால நம்ம பப்ளிக் எக்ஸாமில் மார்க் எடுக்க முடியாது. ஸோ இதெல்லாம் ஓவரால் வச்சு பார்க்கும்போது நம்மளோட பப்ளிக் மார்க் வந்து எவ்வளோ வரும் அப்படின்னா, நம்ம நினச்சதை விட வராது. நம்ம ஒரு 350 மார்க் 300 மார்க் எடுத்தால் எவ்வளோ வந்து ஒரு டிப்ரெஸ் ஆகும்னு நினச்சி பாருங்கள். உங்களுக்கு இல்லாட்டினாலும் உங்கள் பேரண்ட்ஸ்க்கு எவ்வளோ டிப்ரெஸ் ஆகும்னு நினச்சி பாருங்கள். ஸோ வாழ்க்கையில் பப்ளிக் எக்ஸாம் 2024 நம்ம வந்து நல்லா எழுதுனா தான் ஒரு டேர்னிங் பாயிண்ட் இருக்கும். கரெக்டாக தெரிஞ்சு படிங்க. எல்லாம் ஒரு சிலர் நினைக்கிறாங்க, நான் எனக்கு எல்லாமே தெரியும், நான் ரிவிஷன்லாம் பண்ண மாட்டேன், நான் வந்து அப்புறம் படிச்சுக்கிறேன், நான் வந்து கடைசி அந்த எக்ஸாம் நான் முன்னாடி பார்த்துக்கிறேன், எல்லாம் நான் வந்து ஆப்பேலிக்கே பார்த்துட்டேன், எல்லா ரிவிஷனுக்கே நான் பார்த்துட்டேன் அப்படின்னு ஒரு சிலர் இருக்காங்க. நான் அவங்களுக்கும் சொல்கிறேன், இல்லை படிக்க ஸ்டார்ட் பண்ணாதவங்களுக்கும் சொல்கிறேன், இல்லை ஃபெயிலியர்ஸ்ன்னு சொல்லக்கூடாது, மார்க் லோவாக எடுத்துகிட்டவங்களுக்கும் சொல்கிறேன், எல்லாத்துக்குமே சொல்கிறேன். இல்லை படிக்கிறக்கே எனக்கு தோண மாட்டேங்குதுங்க சார். 80% ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறது என்னென்னா, நான் படிக்க உட்காந்துருவேன், ஒரு அரை மணி நேரம் படிப்பேன், ஆனால் அரை மணி நேரத்துக்கு மேலே என்னால் ஒரு நிமிஷம் கூட படிக்க முடியாது அப்படிங்கிற அந்த தாட் தான் சொல்கிறேன். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ விளையாண்டுருக்கிறதுக்கு ரியாலிட்டி ஃபேக்ட் என்னென்னா, இப்போ விளையாண்டுருக்க டைம் இல்லை. எக்ஸாக்டாக நீ தான் ஏமாந்து போயிட்டுருக்க. உங்கள் டீச்சர்ஸோ இல்லை நானோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா அதர் யூடியூப் சேனலோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பிரின்ஸிபலோ இல்லை பேரண்ட்ஸோ கிடையாது. உங்கள் லைஃப்பில் நீங்கள் கை நிறையா சம்பாதிக்கணுன்னா நீங்கள் நல்ல மார்க்கை ஸ்கோர் பண்ணால் தான் நீங்கள் நல்ல கல்லூரிகளில் போய் ஜாயின் பண்ண முடியும். அந்த நல்ல கல்லூரிகள் எப்படி கிடைக்கும்? நல்ல மார்க் இருந்தால் தான் கிடைக்கும். பெரும்பாலான மாணவர்கள் எல்லாருமே பணக்காரங்க கிடையாது. எல்லாத்தோட அப்பா அம்மாட்டி காசு இல்லை. எல்லாரும் ஒரே மாதிரி ஃபேமிலி கிடையாது. நம்ம ஃபேமிலிக்குன்னு ஒரு பிரின்சிபல்ஸ் இருக்கும். ஸோ அந்தந்த பிரின்சிபல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வந்து போய் படிக்க முடியும். ஸோ அதனால் கிளியராக சொல்கிறேன், நம்மளால் பணம் கட்ட முடிஞ்சால் கட்டி படிச்சுக்கோங்க. பணம் கட்ட முடியலன்னா நம்ம வந்து தயவு செய்து இந்த நிமிஷத்துலேருந்து அதை மனசில் வச்சுக்கிட்டு கோட்டை விடாமல் படிங்க. நீட் எக்ஸாம் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க, ஜேடபிள்யூ படிச்சுக்கிட்டு இருக்கீங்க, அமிர்தா எக்ஸாம் படிச்சுட்டு, விஐடி படிச்சுட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி டிஎம்டி யூனிவர்சிட்டிக்கும் படிச்சுட்டு இருக்கீங்க, எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு இந்த ஒரு 15 days மட்டும் பப்ளிக் எக்ஸாமுக்கு முக்கியத்துவம் கொடுத்து படிங்க. அதை தான் இந்த வீடியோவில் சொல்லுவாங்க. பப்ளிக் எக்ஸாமுக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்க சொன்னாங்க? சில பேர் அதில் டைவர்ட் ஆகிடுறான். அந்த எக்ஸாம்ஸில் ஏன் முக்கியத்துவம் கொடுக்கணும்? இனி ஷார்ட் பீரியட் தான் இருக்குது. பப்ளிக் எக்ஸாமோட மார்க்கு எல்லா இடத்துலையும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீ 75% இருந்தால் தான் ஜேடபிள்யூ எக்ஸாமுக்கே எலிஜிபிலிட்டிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் 75% இருந்தால் தான், நான் குறைஞ்சபட்சம் சொல்கிறேன், இருந்தால் தான் நாளைக்கு வரக்கூடிய கம்பெனி, ஐடி கம்பெனி, கோர் கம்பெனி எல்லாம் கல்லூரியில் வருவாங்க இல்லையா, பிளேஸ்மெண்ட் உங்கள் ஃபைனல் இயரில், அவன் கேட்குற க்ரைட்டீரியா என்னென்னா 12th பையன் 75% வச்சுருக்கானா, அதெல்லாம் கேட்குறாங்க. ஸோ இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அதனால் இந்த 12th மார்க் வந்து ஒரு ப்ரைமரியாக டேர்னிங் பாயிண்ட்டாக பார்க்கப்படுது. நான் பயப்படுத்துறதுக்காக சொல்ல, இன்னுமே புக் எடுக்க தோணலைன்னா இந்த வீடியோவை பார்த்தாவது நீங்கள் புக் எடுத்து படிங்க. ஒரு டிப்ஸு சொல்கிறேன், அது ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரு வேளை ஸ்கூலுக்கு போகிறவங்களா இருந்தீங்கன்னா, ஏன்னா ஸ்கூலுக்கு போகிறவங்க தான் அதிகம், ஸ்கூலுக்கு போகிறவங்களா இருந்தீங்கன்னா சாயங்காலம் வந்த உடனே
எதுவுமே நீங்கள் பார்க்காம ஃபோன் பார்க்குறியா, ஒரு 10 நிமிஷம் என்னெல்லாம் கால்ஸ் வந்திருக்கு, என்ன யூடியூப் சேனல் பார்க்குற, எதாவது பார்க்குற, ஒரு 10லேருந்து ஒரு 15 மினிட்ஸ் பார்த்துக்கோ. ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஃபேஸ் வாஷெல்லாம் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஃபோன் கொஞ்சம் பார்க்குறேன்னா பாரு, இல்லை டிவி பார்க்குறேன்னா ஒரு 6 o'clock வரீங்கன்னா ஒரு 6:45லேருந்து 7க்குள்ளே நீங்கள் புக் எடுக்க போயிருங்க. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் சாப்பிட்ருங்க, ஒரு டீ குடிங்க, கொஞ்சம் நல்லாயிருக்கும், ரெஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஒரு 7 to 8 வந்து ஒரு மணி நேரம் படிங்க. அந்த 1 மணி நேரம் கழிஞ்சு ஒரு சின்ன பிரேக் எடுங்க, ஒரு 10 நிமிஷம் பிரேக் எடுங்க. பிரேக் எடுனா வெளியே போய் சுற்றிட்டு இருக்கக்கூடாது. சின்னதாக ஒரு பிரேக் எடுத்து அமைதியான இடத்துல போய் உட்காந்து இல்லை சாங்ஸ் கேட்கலாம், இல்லை வந்து நம்ம ரீதிங்க் பண்ணலாம், நம்ம வந்து அடுத்து என்ன படிக்கலாம்னு ஷெடியூல் போடலாம், இல்லை அப்பா அம்மாட்ட போய் மனசு விட்டு பேசலாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுங்கள். அண்ட் 8 to 8:15 to ஒரு 10 நிமிஷம் கழிஞ்சு திரும்பவும் 8:15க்கு ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா ஒரு 9:15 முடி படிச்சுக்கிட்டு 9:15 உங்கள் டின்னரை வந்து நீங்கள் சாப்பிட போயிருங்க. 9:15லேருந்து ஒரு 10 o'clock முடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 9:45 டின்னருக்கு சாப்பிட்டுட்டு நீங்கள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வாங்க. திரும்பவும் 9:45லேருந்து 11:30 முடி பிரேக், ஒரே ஒரு பிரேக் நடுவில் எடுத்து படிச்சுக்கலாம். 12 o'clock முடி கூட படிச்சுக்கலாம். பட் 11:30ங்கிறது ஏன் சொல்கிறேன்னா காலையில் எந்திரிக்கணும். இந்த சினாரியா வந்து யாருக்கு செட் ஆகும்னா ஸ்கூலுக்கு போகிறவங்க. ஸ்கூலுக்கு போகலை அப்படின்னா நான் ஆல்ரெடி 17 hours ஒரு ப்ளூ பிரிண்ட் கொடுத்து எப்படி படிக்க முடியும் அப்படின்னு 17 hours இல்லை 16 hours, ஆமாம் 14 hours படிக்கிற மாதிரி ஒரு ப்ளூ பிரிண்ட் வந்து கொடுத்துருக்குறேன். ஒவ்வொரு நாளுமே படிக்கிற மாதிரி அதை ஃபாலோ பண்ணுங்கள். புரியுதா? ஸோ 11th இருக்கட்டும், 12th இருக்கட்டும், 10th இருக்கட்டும், முக்கியமாக 12th ஸ்டாண்டர்ட், முக்கியமாக 10th ஸ்டாண்டர்ட், திஸ் இஸ் த டேர்னிங் பாயிண்ட் ஆஃப் யுவர் லைஃப். ஸோ அதை வந்து மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் லேசினஸை தூக்கி வச்சுக்கிட்டு பணம் தான் வாழ்க்கையில் முக்கியம். ஆனால் நான் இப்போ சொல்கிறது தவறாக இருக்கலாம், பணத்தை நோக்கி போகிறீங்க அப்படிங்க தவறாக நான் சொல்லலாம். ஆனால் உண்மையான ரியாலிட்டி என்ன, அந்த காசு சம்பாதிக்கணும், நம்ம லைஃப்பில் செட்டில் ஆகணும், நம்ம அப்பா அம்மாவை நல்லா பார்த்துக்கணும், நம்ம வரக்கூடிய லைஃப் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அந்த பணத்தை நோக்கி போகிறோம். அந்த பணம் சம்பாதிக்கணும்னு என்ன பண்ணணும், நல்ல கம்பெனியில் ப்ளேஸ் ஆகணும். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், 12th ஸ்டாண்டர்ட்லாம் நல்ல மார்க் எடுத்தால் தான் நம்ம போக முடியும். இது யார் சொல்லி உங்களுக்கு தெரிய தேவையில்லை, உங்களுக்கா தெரியும். ஆனால் ஆள் மனசில் பதியலை, அதுதான் உண்மை. ஸோ ரியல் ஃபேக்ட் இதுதான். ஸோ ஹவு டு ஓவர் கம் லேசினஸ்ன்னு கேட்டிங்கன்னா இதை நீங்கள் நான் சொன்ன பாயிண்ட்ஸை இந்த வீடியோ எடுத்து நீங்கள் பாருங்கள். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அந்த லேசினஸை தூக்கி எறிஞ்சிட்டு நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்க பயத்திலே. ஸோ பயப்பட்டு ஃபியராகி படிக்க வேணாம், கொஞ்சம் மனசை விட்டு புரிஞ்சு படிங்க. பட் இனிமேல் படிக்க ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அட்லீஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாவது கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். உங்களால் முடியும், மார்க் எடுக்க முடியும், ஜெயிக்க முடியும். நான் பாப்புலாரிட்டிக்கு போடுறேன், ரெவன்யூக்காக போடுறேன், லைக்ஸ்க்காக போடுறேன், அதை விட்டுட்டு யோசிக்கிறத விட்டுட்டு உங்களுக்கு நான் சொல்கிற ஏதாவது பாயிண்ட்ஸ் உங்களுக்கு மைண்டுக்கு வந்துச்சுன்னா இல்லை உங்களுக்கு நல்லதுன்னு பட்டுச்சுன்னா எடுத்துக்கோங்க. தட்ஸ் இட். தேங்க்யூ.